ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. சிறுநீரக கற்களை இயற்கையான முறையில் ஆப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லாமல் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு எஃபெக்டிவான டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 நாள் பயன்படுத்திட்டு வரும்போது நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய சிறுநீரக கற்கள் வெளியேறிடும். அதுவும் முக்கியமாக வலி இல்லாமல் வெளியேறிடும். பொதுவாகவே சிறுநீரக கற்கள் வெளியேறும்போது உடலில் தளர்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும், உடல் சோர்வு ஏற்பட ஆரம்பிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் சத்துக்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உடம்பு நல்ல ஒரு தெம்பாகவும் இருக்கும். அதே சமயத்தில் சிறுநீரக கற்கள் இயற்கையான முறையில் வலி இல்லாமல் வெளியேறிடும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 9 மிளகு எடுத்திருக்கேன். சரியாக 9 மிளகு எடுத்துக்கங்க. இப்போ இதை ஒரு உரலில் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயத்திலே நல்ல பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கங்க. ரொம்ப சின்னதாக பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக ஒன்று எடுத்துக்கங்க. தோலை உரிச்சிட்டு கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு முழு எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். இதில் நான் இன்றைக்கி பாதி தான் பயன்படுத்த போகிறேன். உங்களுக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு முழு எலுமிச்சை பழத்தை பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி இதை பிழிஞ்சிட்டு விதையை நீக்கிட்டு 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்க போகிறேன். கூடவே 2 ஸ்பூன் தேன் சேர்க்குறேன். எந்த அளவுக்கு எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவோட 2 மடங்கு தேன் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ நான் 1 ஸ்பூன் எலுமிச்சை பழத்துக்கு 2 ஸ்பூன் தேன் எடுக்கிறேன். சப்போஸ் நீங்கள் 2 ஸ்பூன் எலுமிச்சை பழம் தாராளமாக பயன்படுத்தலாம். 2 ஸ்பூன் பயன்படுத்துறீங்கன்னா 4 ஸ்பூன் தேன் பயன்படுத்தணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்துங்க. 1 கிளாஸ் அளவுக்கு, அதாவது 200 ml அளவுக்கு தண்ணீர் எடுத்துருக்கேன். சரியா? கூடவே இந்த எலுமிச்சை பழம் தேன் மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அதை கலந்துக்கணும். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த மிளகு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணிலாம் எதுவுமே குடிக்காமல் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து கபக்குன்னு அடிச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிப் பண்ணி கிட்டத்தட்ட இதை நீங்கள் ஒரு 20 நிமிஷம் போல் குடிக்கணும். அப்படியே நிதானமாக குடிக்கணும். குடித்ததுக்கப்புறமா 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கழித்து கூட உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் டீ காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம். அதே மாதிரி 2 மணி நேரம் கழித்து நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கணும். எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வலி இல்லாமல் உங்களுடைய சிறுநீரக கற்கள் வெளியேற ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு 10 நாள் இல்லைன்னா 5 நாள் அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு கற்களுடைய அளவை பொறுத்து அது வெளியேற ஆரம்பிக்கும். சப்போஸ் உங்களுக்கு கற்களுடைய அளவு சின்னதாக இருக்குன்னா நீங்கள் 2 நாள் குடித்தாலே போதும், சிறுநீரக கற்கள் வெளியேற ஆரம்பிச்சிடும். அதுவே கொஞ்சம் பெரியதாக இருக்குன்னா 5 நாள் சாப்பிடணும். இல்லை ரொம்ப பெரியதாக இருக்குன்னா 10 நாள் தாராளமாக சாப்பிட்லாம். எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. இதை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கங்க. உங்களுடைய கல்லினுடைய சைஸ் என்னன்னு பார்த்துங்க. தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. ஒரு 5 நாள் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்துட்டு மறுபடியும் போய் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு சிறுநீரக கற்களே இருக்காது. அந்த சிறுநீரக கற்கள் எப்படி வெளியேறிச்சுன்னே உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வலி இல்லாமல் வெளியேறிடும். உடல் சோர்வு இருக்காது. உயிர் சத்துக்கள் அப்படியே உங்கள் உடம்புல இருக்கும். உயிர் சத்துக்கள் அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான டிப்ஸு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் சிறுநீரக கற்களை நம்மளால் ரொம்ப சிம்பிளாக வெளியேற்ற முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிப்ஸு, ஈஸியான டிப்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.